சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கு சென்று வழக்கம் போல் சந்தோஷமாக ப்ரேயர் டைம் முடியும் வரை மிகவும் சந்தோஷமாக ஆரவாரமாக எழுதிட்டு இருப்போம். கிளாஸுக்குள்ள போன உடனே சிலர் யூனிஃபார்ம் போடாமல் கலர் ட்ரெஸ்ஸோடு வந்திருப்பாங்க. காலையில் வந்தோடனே டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, யூனிஃபார்ம் போடாதவங்களாம் வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னே அதில் ஒரு மகிழ்ச்சி. எப்படியெல்லாம் மகிழ்ச்சிகள்! சில சென்சிட்டிவான ஸ்டூடெண்ட் மாத்திரம் கொஞ்சம் கண் கசக்கிட்டு நிற்பாங்க. பொதுவாக லாஸ்ட் பெஞ்ச் மாப்பிள்ளைன்னு சொல்கிற மாதிரி அவங்களெல்லாம் கொண்டாட்டம். ஆஹா, இத்தனை இது ஒரு மாதிரியாக முடிந்துவிடும். பிறகு ஹோம்ஒர்க் நினச்சாலே தலைவலி தான். பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அவங்க வீட்டோடு இருக்கனால ஹோம்ஒர்க்லாம் 99% மேலே கிட்டத்தட்ட எல்லாருமே ஹோம்ஒர்க்கு அருமையாக முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிப்பாங்க. பசங்க சொல்லவே தேவையில்லை. விளையாட்டு ஸ்டூடெண்ட் அந்த பள்ளி பருவத்தில் வந்துக்கிட்டு விளையாட்டுக்கு அளவே இல்லை. சாயங்கால நேரம், நைட் நேரம், எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே விளையாட்டு, தியேட்டரு, ஒரு ஜாலி சுற்றுறது, இப்படிமா இருக்கும். அதில் ஒரு சிலர் நல்லா படிக்கிற பிள்ளைங்க மட்டும் என்ன செய்வாங்க, பசங்க மட்டும் தூங்குறதுக்கு முன்னே எப்படியோ ரெடி பண்ணிவிட்டு காலையில் அருமையாக சப்மிட் பண்ணிடுவாங்க. ஹோம்ஒர்க் எழுதாத மாணவர்கள்லாம் தனியாக கூப்பிட்டு அது ஒரு பக்கம் எல்லாருக்கும் அடி, ஸ்கேலை வச்சுக்கிட்டு பிரட்டி வச்சு அடிப்பாங்க, கிள்ளுவாங்க. பலரும் பலவிதமான ஒவ்வொரு டீச்சரும் அவங்களுக்குன்ற உள்ள ஸ்டைல் இருக்கும், அது போல் பண்ணுவாங்க. பள்ளி பருவம் மறக்க முடியாத ஒரு தருணம் தான். நினைத்தாலே மகிழ்ச்சி கொடுக்கும் வாழ்க்கையிலே. முக்கியமாக சில சம்பவங்கள் நடக்கும். பொதுவாக கோயட் படித்தவர்கள் மட்டும் இது உணர முடியும். கிளாஸில் என்ன செய்வேன்னு சொன்னால், சிலருக்கு சிலரோட காதல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் பொருளியாக பேசுவார்கள். சில நேரங்களில் அது விபரீதமாக முடிந்துவிடும். சில நேரங்களில் அந்த தருணம் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறிவிடும். அது காதல் தொடர்ச்சியாக கூட மாறிவிடும். இதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய பள்ளி பருவ காலங்களில் உங்களோட படித்தவர்களோட சில காதல்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது மறக்க முடியாத ஒரு தருணமாக கூட இருக்கு. ரொம்பவும் அற்புதமான காலங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு பலரும் பல ஆர்வமாக இருப்பாங்க. நல்லா படிப்பவங்க கூட
ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்துக்கிட்டு அவங்க ஃபஸ்ட் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் ஸ்போர்ட்ஸில் வந்துக்கிட்டு எப்போதுமே அவங்கள அடிச்சுக்கிட முடியவில்லை. என்னுடைய நண்பர்கள் அதுபோல் நானும் ஒரு சில ஸ்போர்ட்ஸ்களில் ரொம்ப திறமைசாலியாக இருந்திருக்கிறேன். உங்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் இதுபோல் ஒவ்வொரு விதமான விளையாட்டுகளில் திறமையாக மிகவும் நேர்ச்சியாக வெற்றி அடையக்கூடியவர்களாக இருந்திருப்பீர்கள். அதில் ஸ்போர்ட்ஸ் டேயில் ரொம்ப பிடிச்சமான எனக்கு சில ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அது மறக்க முடியாது. அந்த காலை கட்டிட்டு 2 பேரும் காலை கட்டிட்டு ஓட சொல்லுவாங்க, பேரிங். அது செம்மையாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாக்கு ஓட்ட பந்தயம் சொல்லவே தேவையில்லை. அற்புதம். அது ஓடும்போதே அதனுடைய அந்த ஸ்டைல் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டெக்னிக்ஸ் தான் அது வின் பண்ணுறதுக்கு. அதுபோல் லாங் ஜம்ப், நார்மலாக ரன்னிங் ரேஸ், ரிலேலாம் ரொம்ப எனக்கு இஷ்டமான ஒரு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த லாஸ்ட் ட்ராக்கில் அழுத்தி வச்சு பிடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். பிறகு அந்த இன்னொரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று வைப்பாங்க. எப்படின்னு சொன்னால், ஓட்டப்பந்தயத்துலேயே இடையில போயிட்டு கணக்கு எழுதிட்டு அப்புறம் ஓடணும். இன்னொரு இடத்துல அதுபோல் பாட்டிலில், அப்போ எல்லாம் 7up சில்வர் கப்புன்னு பாட்டில் வரும். அந்த பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு ஓடுற மாதிரி வைப்பாங்க. லேடிஸ்க்கு அதுபோல் ஏகப்பட்ட கேம்ஸ் வைப்பாங்க. அதில் முக்கியமான கேம்ஸில் எனக்கு பிடிச்சது அந்த தண்ணியை பாட்டிலில் நிரப்பிட்டு அது ஓடுற மாதிரி இருக்கும். அந்த கேம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பூனில் லெமனை வச்சுட்டு அப்படியே போகிறது இருக்கே, செமையாக இருக்கும். அதெல்லாம் அதுபோல் இந்த பிஸ்கட்டு கோவுறது ரொம்ப அருமையான காலகட்டங்கள். அதில் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பரபரப்பாக இருப்பாங்க. அந்த ஒரு 4 நாள் நேரங்களில் மட்டுமே எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. விளையாட தெரிஞ்சவன், விளையாட தெரியாதவன். ஏன்னு சொன்னாக்கா, யூனிஃபார்ம் தேவையில்லை, எல்லாம் கலர் ட்ரெஸ்ஸோடு வந்திருப்பாங்க. கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. கிளாஸ் நடக்காது, ஒரே ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுன்னே இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த 3-4 நாள் ரொம்ப அருமையான ஒரு தருணமாக இருக்கும். விளையாட்டு முடிஞ்சவனே அது கிளாஸில் போயிட்டு அது ஒரு நாளைக்கு டாபிக் போடும். நான் வின் பண்ணேன், நான் அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். இது முடிந்த உடனே நம்ம எல்லாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவோம். ஆனுவல் எக்ஸாம் பதஸ்டத்தோடையும் படப்படப்போடையும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்காக பயிற்சி தேர்வுகள் நடத்தப்படும். பயிற்சி தேர்வுகள் ஒன்றா முடியும். பயிற்சி தேர்வில் கூட அந்த அளவுக்கு யாரும் கவனம் செலுத்த மாட்டாங்க. இனி ஒரு அரைப்பரிச்சை, காப்பரிச்சை, அரைப்பரிச்சை, முழு பரிச்சை வரும்போது படிக்கிற ஸ்டூடெண்ட், படிக்காத ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதில் ஒரு பயம் இருக்கும். அடுத்த வருஷம் நம்ம பாஸ்கால் நடக்க நம்ம நண்பர்கள் எல்லாம் விட்டு பிரிஞ்சிருவோமோ, அப்போ அவங்க நம்மளுக்கு மேலே ஒரு கிளாஸ் போயிடுவாங்களா? அதுலேயும் சிலர் அது போல நடக்கும். கிளாஸில் வகுப்பறையில் நம்ம இருக்கும்போது எக்ஸாம் நடக்கும்.
எக்ஸாம் நெருங்கிடும், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், நெருங்கிவிடும். அதில் பிட்டடிச்சு பாஸ் ஆகிறதுக்கு அதில் உள்ள சுகம் வேறு எதில் இருக்கும்? பிட் அடிக்கிறதுண்டாக்கா ஆஹா, சிலர் இந்த பிட்டை எப்படி எழுதிட்டு வர்றாங்கன்னே தெரியாது. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது இதில் வேறு நைட் ஸ்டடின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் ஒன்று கூடுவோம். ஒன்று கூட்டிகிட்டு படிக்கிறதுக்காக டீலாம் போட்டு அந்த வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடு போவோம். நைட்டில் ஜாலியாக இருக்கும், பேசியே நேரத்தை ஓட்டிடுவோம். அப்புறம் காலைல நைட்டு 11 மணி ஆகும்போது படிக்கணும் அப்படி படப்படப்போட ஆஹா, என்ன படப்படப்பு. சிலர் நல்லா படிக்கிறவங்க மட்டும் கிளாஸில் என்ன நடக்குதோ அதை கவனிச்சுட்டு கரெக்டாக எக்ஸாமில் எழுதின வேண்டிய இடத்துல எழுதி நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டு போயிடுவாங்க. படிக்க தெரியாதவள்னு சொல்கிறத விட கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பவங்க என்ன செய்வாங்க, விட்டடிச்சு அவனை பார்த்து காப்பி அடிச்சு இவனை பார்த்து காப்பி அடிச்சு இதில் வேற 1க்கு 2 ஸ்குவாட் வேறு வந்துட்டு இருப்பாங்க. பறக்கும் படை வேறு இதில் வரும், படபடண்டு அடிக்கும். பறக்கும் படை வரும்போது நல்லா படித்தது கூட மறந்து போயிடும். அதுபோல் இருக்கும். எந்த ஒரு தருணமும் மறக்க முடியாத விஷயம் தான். பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்ன விடியற் காலையிலேயே முடிச்சோடனே எல்லாம் ரிவைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் சிலர் மட்டும் நைட்டு ஃபுல்லாக தூங்கினேனால இதை எப்படியாச்சும் பிட் அடிச்சிடலாம், ஆனால் பல மாதிரி கொண்டுட்டு போவாங்க பிட் அடிக்கிறதுக்கு. இப்பெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் மாறி போச்சு. பிட் அடித்து பாஸ் ஆன காலம்லாம் வேறு மாறி போச்சு. பிட் அடிக்கிறதுன்னு சொன்னால் சில நேரங்களில் படித்தவர்களை விட பிட் அடித்து பாஸ் ஆனவர்கள் நன்மை பெற்றிருக்காங்க. அது அவங்களுடைய திறமை. எந்த டீச்சர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்குவாடு வந்தாலும் சரி, அவங்களோட வேலையை கரெக்டாக முடிச்சிடுவாங்க. அவங்கள்ட்ட உள்ள திறமைகள் அது. ஒரு வழியாக எக்ஸாமுக்கு போயிடுவாங்க. எக்ஸாம் போயிட்டு ஆஃபல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஆனுவல் எக்ஸாம் எழுதியிருப்போம். அந்த எக்ஸாமில் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, பேனா அது இங்கு பேனால் தான் எழுதணும் வேறு சொல்லுவாங்க. சிலர் பால் பென் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. வேறு ஆட்கள்கிட்ட கடன் வாங்கும்போது அது ஒரு பதஷ்டத்துலேயே போகும். ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சிடும். கனவு கண்ட மாதிரி எல்லா நாட்களும் கலந்துவிடும். அடுத்த வாரம் தொடரும். அதுவரைக்கும் இணைந்தே இருங்கள் லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலுடன். Thank you very much for watching.